நாம் திருச்செந்தூர் தளத்திலிருந்து அப்படியே உள்ளதை உள்ளபடியே இல்லத்தில் இருந்தபடியே தொடர்வண்டி ஏறாமல், பேருந்து பிடிக்காமல், மகிழ்வந்தில் பயணப்படாமல், விமானத்தில் ஏறாமல் இல்லத்தில் இருந்தபடியே உள்ளம் குளிர உங்கள் தந்தியின் வாயிலாக சூரசம்ஹார நேரடி ஒளிபரப்பில் முருகப்பெருமானுடைய கண்கொள்ளா காட்சிகளை பார்த்து கண்டு கேட்டு வருகின்றோம். இப்போது நம்முடைய அன்பு சகோதரர் அங்கே பாடியதைப் போல முருகனுக்கு 6 முகங்கள். நான் இந்த சிறப்பு அரங்கத்திலிருந்து சொல்கின்றேன். ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு என்று நம்முடைய நூலாசிரியர்கள் பதம் பிரித்து சொல்கின்றார்கள். ஒரு முகம் ஒளியை மட்டுமே பாய்ச்சி கொண்டிருக்குமாம். இருளை நீக்கி நம்முடைய அகத்திலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருள் நீக்கி யமபயம் நீக்கி ஒளியை மட்டுமே பாய்த்து கொண்டிருக்குமாம். அதனால்தான் தீப தரிசனம் பாவ விமோச்சனம் என்கின்றோம். ஒரு ஒளி எதை நமக்கு தெரியும்? தீமையை விரட்டும், நன்மையை கொண்டு வரும். அதுபோல இன்றைக்கு சூரசம்ஹாரத்தில் நம்முடைய அரக்கனாக இருந்த நம்முடைய உள்ளத்தில் இருந்த ஆணவம், கண்மம், மாயை இவற்றை நீக்கி ஒளி வெள்ளத்திற்கு ஒரு முகம். மற்றொரு முகம் யாசகம் கேட்டு இறைவனிடத்தில் முருகப்பெருமான் கந்தவேல் கடவுளத்தில் அது வேண்டும், எது வேண்டும், பொன் வேண்டும், பொருள் வேண்டும், மண் வேண்டும், மணி வேண்டும், பிள்ளை வேண்டும், வீடு வேண்டும், வாசல் வேண்டும் என்று யாசகம் கேட்கின்றோமே. நீங்கள் முருகனிடத்தில் எதை கேட்டாலும் தருவார். எதையும் கேட்கவில்லை என்றால் தன்னையே தரக்கூடிய தயாபரன் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய இன்னொரு முகம் யாசகம் கேட்பவர்களுக்கு அருள் பாலித்து தருமா. மற்றொரு முகம் வேதங்கள். சுக்லம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவர்ணம் ஜாயே சர்வவிக்னு பிரசாந்தே. வேதங்களை சொல்லி மந்திரம் கும்பட் ஸ்வாகா என்றெல்லாம் சொல்லி மந்திரங்கள் சொல்கின்றார்களே, அந்த வேத விற்பன்னர்களின் வேதத்தை காப்பதற்காக ஒரு முகம் தயாராகி கொண்டே இருக்குமா. மற்றொரு முகம் ஞானத்தை தருவதற்கு, அறிவு அச்சம் காக்கும் கருவி, சென்றவிடத்தை செலவிடாது நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று நமக்கு அறிவை, ஞானத்தை, ஆற்றலை தருவதற்காக ஒரு முகம் துடித்து கொண்டிருக்குமா. மற்றொரு முகம் தேவ ஆற்றல். இந்த மண்ணுலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு கைங்கரியம் செய்யக்கூடிய தேவாதி தேவர்களை காப்பதற்கு ஒரு முகம். ஒரு முகம் ஒளி வெள்ளத்தை தருகிறது, ஒரு முகம் யாசகம் கேட்பவர்களை தீர்க்கிறது, ஒரு முகம் வேதத்தை பாதுகாக்கிறது, மற்றொரு முகம் ஞானத்தை தருகின்றது, இன்னொரு முகம் வேத விற்பன்னர்களை காக்கின்றது. 5வது முகம் போர்க்களத்தை நோக்கி தயாராகி கொண்டிருக்குமா. தீமையை, அநீதிகளை, அசுரத்தனத்தை அழித்து 16 வகையான செல்வங்களை தருவதற்கு ஆயத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முகம்தான் அந்த முருகக் கடவுளுடைய மகோ உன்னதமான முகம். இந்த முருகனை வழிபடுவதால் நமக்கு என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும்? இந்த சூரசம்ஹாரத்தில் தந்தியின் வாயிலாக பார்க்கக்கூடிய நாம் 16 வகை செல்வம், புகழை, வலிமையை, நன்மக்களை, பொன்னை, நெல்லை, நல்லூரை, கல்வியை, நுகர்ச்சியை, அழகை, இளமையை, துணிவை, நலத்தை, வாழ்நாளை, வெற்றியை, பெருமையை, அறிவை பெறக்கூடிய தினம் இந்த வெற்றிவேல் முருகனுக்கான உகந்த தினம். இந்த முருகப்பெருமானுக்கு இப்போது அபிஷேகம் செய்வார்களே, இளநீர் அபிஷேகம் செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. எலும்புச்சம்பளத்தால் அபிஷேகம் செய்தால் இன்முகம் தருகிறது. கரும்புச்சாறு நம்முடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக்கிறது. சந்தனம் திருமகளை வீட்டில் தங்கச் செய்யும். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தயிரால் அபிஷேகம் செய்கின்ற போது நமக்கு நிறைய புத்திய பாக்கியங்கள் கிடைக்கிறது. திராட்சை திடகாத்திரம் தருகிறது. படாப்பழம் மங்களத்தை தருகிறது. பஞ்சகவ்யம் நம்முடைய பாவங்களை போக்கிறது. பால் ஆயுளை விருத்தி செய்கிறது. விபூதி மோட்சத்தை தருகிறது. நல்ல எண்ணெய் சுகத்தை தருகிறது. அரிசிமா கடன்களை அகைக்கிறது. பஞ்சாமிர்தம், முருகனுக்கு உகந்த பஞ்சாமிர்தம் நல்ல சம்பந்தத்துடன் நம்மை வாழ வைக்கிறது. அன்னத்தால் அபிஷேகம் செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பார்கள். அப்படி எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நாம் வழிபட நமக்கு என்ன கிடைக்கிறது? முருகப்பெருமானுடைய தந்தையாகிய சிவபெருமானை அமுதே போற்றி, அப்பா போற்றி, அறிவே போற்றி, ஆறுமுகன் தந்தையே போற்றி, ஈசனே போற்றி, ஆடல் அரசே போற்றி, எவருக்குமே அருள்வாய் போற்றி, ஏழை பங்காளா போற்றி என்கின்றோமே. அந்த முருகப்பெருமானுடைய தந்தையை வழிபட்டாலும் மகனை வழிபட்டாலும் ஒன்றுதான். காரணம், ஈசனுடைய சக்தியையும் அடக்கி வைத்திருப்பவன் இந்த முருகன். ஆறுமுகத்தானை, ஆற்றல் அருள்வானை, ஏறு மயிலோனை, ஏற்ற தருவானை, சீரும் அலோபிலனை, சிந்தித்து தவன் நாமம் கூறுவோருக்கு ஏது குறை, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தா கடம்பா கதிர்வரி வேளா என்று அந்த முருகப்பெருமான் பாதத்தை சிக்கன பற்றி கொள்ளுங்கள்.
எல்லாம் வல்ல விநாயகன் அவனை எப்படி சொல்கின்றோம்? 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே என்கின்ற அந்த விநாயகப் பெருமானே முருகனுடைய அழகில் ஏங்கி நிற்பானாம். காரணம், முருகனாலே அழகு, வைதாரையும் வாழ வைப்பான், பிள்ளை வரம் தரக்கூடியவன், பெருவினை தீர்க்கக்கூடியவன், கண்கண்ட தெய்வம், கலியுக வரதன். நான் இன்றைக்கு கந்த சஷ்டியிலே நம்முடைய தந்தி தொலைக்காட்சி வாயிலாக இந்த சஷ்டி பெருவிழாவில் வேண்டிக் கொள்வது, தமிழகத்தில் மழை வளம் முறையாக பெற வேண்டும், மண் வளம் சிறக்க வேண்டும், விவசாய பெருமக்கள் நிம்மதி வாழ்வு வாழ வேண்டும், வணிகப் பெருமக்கள் மகிழ்வோடு இருக்க வேண்டும், திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் கைகூட வேண்டும், இன்னும் சொல்லப்போனால் மங்களம் சிறக்க, மணிச்சத்தம் ஒழிக்க, பிள்ளை பேறு நடக்க வேண்டும், மதம் ஆச்சரியங்கள் நீங்க வேண்டும், உயர்வு தாழ்வு பேதம் ஒழிக வேண்டும், எல்லோரும் ஓர் குலம் ஓர் நிறை என்று கந்தவேல் கடவுளுடைய பாதத்தை சிக்கன பற்றி பாரதி சொல்லுவானே, உண்ணும் உணவிலும் உடுத்தும் உடையிலும் பேசும் மொழியிலும் வேறுபட்டிருந்தாலும் நாமெல்லாம் முருகனால் ஒன்று பெற்றவர்கள் என்று அந்த தமிழ்க்கடவுளை பற்றி கொண்டால் நம்முடைய பாவமெல்லாம் பனித்துளி போல புரண்டு ஓடி போகும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இசைச்சத்தம் உங்கள் இதயத்தை வருட வருகிறது. இதோ வள்ளியும் தெய்வ யானையும் போறாங்க. அங்க பாருங்க, அப்படியே திரும்புங்க. முருகனை மட்டும்தான் பாக்குறோம், அருள் பண்ற அம்பாளை கண்டுக்கிறதே இல்ல. அங்க பாருங்க, அம்பாள் 2 பேரும் போறாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வள்ளி நாயகிக்கு, தெய்வ யானை நாயகிக்கு. இப்ப இவங்க 2 பேரும் இங்க போவாங்க. இவங்க 2 பேரும் இங்க போய், இப்ப புருஷன் கோவமா இருந்தா பொண்டாட்டி என்ன பண்ணுவான்? நல்ல பொண்டாட்டியா இருந்தா, இந்த பாருங்க, கோவப்படாதீங்க, உடம்புக்கு நல்லது இல்ல, உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கணும், சாந்தமா இருங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லுவா. செல்லம்மா என்ன பண்ணுவா? போடியா, சண்டை போடியா, நல்லா போடு, மண்டைய உட, அவன் என்ன நம்மள அப்படி பேசுறது அப்படின்பா. அதனால்தான் சுவாமி சண்டை நடக்கும் போது தேவி என்ன பண்ணிடுவாராம்? தள்ளி வச்சிருவாராம். சக்தி பக்கத்துல இருந்தா சம்ஹாரம் நடக்காது. இந்த அம்மா அருளணும்னு நினைப்பா. பகைவனுக்கு கூட அருளணும்னு நினைச்சா பகைவன் எப்படி சம்ஹாரம் பண்ண முடியும்? அதனால முருகப்பெருமானை அடைய வள்ளியும் தெய்வ யானையும் தவம் பண்ணினாங்க. சாதாரணமா தவம் பண்ணல. இவங்க 2 பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நாராயணருடைய கண்ணீர் துளிகளில் இருந்து தோன்றியவர்கள் அமிர்தவல்லி, சுந்தரவள்ளி 2 பேரும். இந்த அமிர்தவள்ளியும் சுந்தரவள்ளியும் 12 ஆண்டுகள் தவம் பண்ணினாங்க முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும்னு கேட்டார். சுவாமி, நாங்க 2 பேரும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. உடனே கையோட வா, இந்த காலத்துல எல்லாம் ஒரு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம், 2 பேர் வந்து என்னை கட்டிக்கிறேங்கிறீங்க, நான் உடுவனா அப்படின்னு சாமி கூட்டு போய் கல்யாணம் பண்ணி இருக்கணும். பாவம் முருகனுக்கு அப்பா அவளை விவரம் பத்தல, சின்ன புள்ள தானே. அவர் என்ன பண்ணிட்டார்? அம்மா, நான் வந்ததே சூரனை சம்ஹாரம் பண்ண, சம்ஹாரம் முடிகிற வரைக்கும் நீங்க பக்கத்திலேயே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதனால மூத்தவளாகிய அமிர்தவள்ளி, நீ தேவலோகத்திலே சென்று தேவேந்திரனுக்கு வளர்ப்பு மகளாக விளங்க கடவது, தேவ யானை என்கின்ற பெயரோடு. இளையவளாகிய சுந்தரவள்ளி, நீ பூலோகத்தில போய் நம்பி மன்னனுக்கு வளர்ப்பு மகளாக வள்ளி என்கின்ற பெயரோடு வளர்ந்து என்னை அடைய தவம் செய்ய கடவுது. கோடு போட்டு கேட்கணும். இத வள்ளிக்கு தான் தவம் பண்ண சொன்னார். தெய்வ யானைக்கு என்ன பண்ண சொல்லல, தவம் பண்ண சொல்லல. ஏன்? பூமிக்கு கடவுளே வந்துட்டா கூட தவம் பண்ணினா தான் திரும்ப தன் நிலையை அடைய முடியும். நாமளும் பூமிக்கு வந்துட்டோம். என்ன பண்ணி வந்தோம், எதனால வந்தோம் தெரியல, எந்த ஜென்மத்து பாவமோ வந்துட்டோம். வந்த நம்ம திரும்ப இங்க இருந்து போகணும்னா என்ன பண்ணணும்? தவம் பண்ணணும். தவம் பண்ண சொல்றீங்களேம்மா, எங்களால தியானம் கூட பண்ண முடிய மாட்டேங்குது, நீங்க போய் எங்களை தவம் பண்ணுங்கிறீங்க, நாங்க என்ன காட்டுல போய் மூச்சடக்கி சாப்பிடாம உட்கார்ந்து முனிவர்கள் மாதிரி தவம் பண்ணா எங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் யார் காப்பாத்துறது? நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. தவம்னா அது இல்ல. அவரவர் வேலைய அவரவர் ஒழுங்கா செஞ்சு எப்போதும் இறை சிந்தனையோடு முருகா 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 முருகா. வாய் பேசலாம், இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன், ஆனா என் மனசுக்குள்ள முருகா முருகா முருகான்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பயிற்சி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.